நாம இன்னைக்கு அரிசி மாவு வச்சு பன் தோசை தான் பண்ண போறோம். தோசை பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கட் பண்ண மல்லி இலை, கொஞ்சமா துருவின இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்ப தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து மாவை நல்லா கலந்துடலாம். பன் தோசைக்கு மாவு ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல ஆப்பச்சட்டி வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ மாவு எடுத்து ஊத்திடலாம். மாவுக்கு மேல கொஞ்சமா ஆயில் விட்டு மூடி போட்டு ஒரு சைடு வேக வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான அரிசி மாவு வச்சு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை தேங்காய் சட்னி கார சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.